now have Director Kabir Khan and Madhu Mantena and Vishnu Induri, the producers of 83, a biopic on the 1983 World Cup with Ranveer Singh as Kapil Dev. Hello, sir. Hi sir, we are a very big fan of you, sir, for Bajrangi Bhaijaan. Thank you so much. A few Lovely words being about here. the film, sir. Just lovely being here. We're here for our friend Vishnu, who's put up such a big show, great show. My first time at SIMA, I'm really enjoying it. Thank you. Should I do the honors? Yes, yes. SIMA Panasonic Best Director Award Tamil goes to Atli for Mersal. ஏவியெல்லாம் வச்சுருந்தோம் டைரெக்டாக அவார்டுக்கே வந்துட்டாங்க. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கவிங். அவார்டு கொடுத்தா தான் வருவீங்களா? ஏன் லாஸ்ட் இயர் போன வருஷம் எல்லாம் நீங்கள் வரவே இல்லையே? கொஞ்சம் ஷூட்டில் இருந்துட்டேன், சாரி. பட் கங்க்ராச்சுலேஷன். ஆக்சுவலாக வந்து பெரிய டைரக்டர் ஆகிட்டா இது ஒரு பிரச்சனை, ஏன்னா கடைசியாக தான் அவார்டு கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு வகையில் பெருமை தான் இல்லை? டேரக்டர் ஆனாலே பிரச்சனை தான்ப்பா, அதில் என்ன சின்னது பெருசு, நம்ம டேரக்டர் ஆனதே பெரிய விஷயம். அண்ட் இன்னொன்று ஆக்சுவலாக மெர்சல் பொறுத்த வரைக்கும் இதில் நாமினேஷன் சொல்கிறத விட டாமினேஷனே சொல்லலாம். இன்னைக்கு வந்து எல்லா கேட்டகரியிலையும் அது வந்து நாமினேட் ஆயிருந்தது. பயங்கர ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ. மெர்சல் என்னை பொறுத்த வரையும் ரொம்ப ரொம்ப கடுமையாக உழைச்ச படம், அதே சமயம் அதுக்கான நல்ல பிரதிபலன்களையும் பார்த்த படம், எதிர்வினைகளையும் பார்த்த படம் தான் சொல்லணும். ஒவ்வொரு படம் பண்ணும் போதும் நம்மளுக்கு ஒரு வளர்ச்சி ஃபீல் ஆகும். கரெக்டாக இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அடுத்த படம் பண்ணணும், இதை நம்ம கற்றுக்கிட்டோம், இதை கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கோம், இன்னும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு கற்றுருப்போம். மெர்சல் வந்து எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ இவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பெரிய விஷயங்கள் நான் பார்த்தது வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். என் ஃபேமிலி அண்ட் என்னோடய ஒய்ஃப் பிரியா எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். முக்கியமாக மெர்சல் பற்றி தெரியாத ஒரு விஷயம் ஒவ்வொரு மேடையிலையும் ஒன்று சொல்லணுன்னு இருக்கேன். ஸோ அப்படி இந்த மேடையில் நான் மெர்சல் பற்றி ஒரு ஃபில்லப் சொல்லணுன்னா, அந்த ப்ரெக்னன்சி சீக்வன்ஸ் சிசேரியன் நடக்கும்ல, அது உண்மையிலே எங்கள் வீட்டில் என் அம்மாவுக்கு நடந்தது. அந்த குட்டி பையன் மாறன் மாதிரி நான் வெளியே உட்காந்துருந்தேன் எங்கள் அப்பாவோட. ஸோ அது சின்ன வயசுலேருந்து ரொம்ப மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 8 மாதம் எங்கள் அம்மாவை என்னால் பார்க்க முடியல. ஷி வாஸ் இன் ஐசியூ. ஸோ அப்போ வந்து ஒரு தடவை அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அம்மா சொல்லுவாங்கல்ல, அப்போ சொல்லும் போது தான் எனக்கு தெரிய வந்தது அது ஒரு நார்மல் டெலிவரி பண்ணியிருக்க வேண்டிய விஷயத்தில் சிசேரியன் நடந்துருச்சுன்னு. அது ரொம்ப மனசில் ஆழமாக பதிஞ்சுது. இது மாதிரி எத்தனையோ பேர் வீட்டில் நடந்திருக்கும்னு சொல்லி தான் அந்த கதை ஆரம்பித்தேன். அப்புறம் இன்னும் முக்கியமான நன்றி விஜய் அண்ணன், ஸோ தளபதி என்னோட அண்ணன். ஸோ அவரோட எனர்ஜி தான் அந்த படத்தை இன்னும் அடுத்த தளத்துக்கு எடுத்து போச்சு. ஏஆர் ரகுமான் சார், லைஃப்பில் ஒரு தடவைனாச்சும் அவரோட உட்காந்துடணும், வீடியோ சாங்னாச்சும் அவரோட உட்காந்துடணும்னு நினச்சேன். மெர்சல் மாதிரி ஒரு படத்துக்கு அவர் வந்து மியூசிக் போட்டது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். ஆலப்புறான் தமிழன். இன்னொரு ஒரு சின்ன பைட் ஒன்று ஆலப்புறான் பற்றி சொல்லணுன்னா, ஆலப்புறான் தமிழன் எனக்கு ஒரு 3 நாளில் கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு ரஹ்மான் சார். அதை வெறும் 1.5 மணி நேரத்தில் லிரிக் எழுதினார் விவேக் அண்ணா. தேங்க்யூ விவேக் அண்ணா. அது 1.5 மணி நேரத்தில் அப்படி ஒரு லிரிக் எழுதி அது உலகம் ஃபுல்லாக பார்த்துச்சுன்றது இன்னும் சந்தோஷமான விஷயம். அண்ட் என்னோட க்ரூ விஷ்ணு, மகேந்திரன் சார், அந்த படம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. டிஸ்னி அண்ட் என் நண்பன் ஜெகதீஷ், எல்லாருக்கும் நன்றி. இந்த ட்ரெஸ்ஸு காலையில் தான் போட்டு பார்த்தேன் ஃபஸ்ட் டைமு. என் பொண்டாட்டி தான் எடுத்து கொடுத்தாங்க. இந்த டைட்டானிக் படத்தில் இந்த ஹீரோயின் வந்து அவங்க ஜாக்குக்கு போட்டு விடும் தெரியுமா, தடவை அந்த கோட்டை போட்டுப்பார் அப்படின்னு. அந்த ஃபீலில் தான் இருக்கேன். எனக்கு தெரில நான் எந்த அளவுக்கு இதை கேரி பண்ணுறேன்னு. ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து நான் சொல்லுவேன், அம்மா இல்லைம்மா நான் ஒரு வேஷ்டி போட்டுக்கிறேன், ஒரு சட்டை போட்டுக்கிறேன், எனக்கு அது போதும் அப்படின்னுவேன். கிடையாது, இது வந்து நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட வளர்ச்சியை நான் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுன்றது முதற்கொண்டு ஷீஸ் சப்போர்ட்டிங் மீ. ஐ திங்க் இந்த அவார்ட் இந்த இடத்துல அவட்ட நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இஃப் யூ அலவ் ஐ கேன் கிவ் இட் டு ஹர். Absolutely. ப்ளீஸ். We are pleased to come on stage. கை தட்டலாம்பா. நான் வாங்குற கை தட்டலுக்கு அவங்க தான் காரணம். தேங்க்யூ சதீஷ், கலக்குறீங்க. தன்யா தேங்க்யூ. Thank you so much. தேங்க்யூ சார்.
அவரோட பயங்கரமான ஃபேன் நான். அண்ட் தேங்க்யூ விஷ்ணு சார், தேங்க்யூ ஆல். கஷ்டம்தான் அப்படி ஒரு அழகான பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறது கஷ்டம்தான். தேங்க்யூ எவ்ரி ஒன். இங்கே அவார்டு வாங்கின எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஒரு துபாயில் ஒரு ஷூட் ஒரு நாள் பண்ணோன்னாலே அது எவ்வளோ கஷ்டம் தெரியும். ஒரு 4 ஆர்டிஸ்ட் வச்சுட்டு இவ்வளோ செலிப்ரிட்டிஸ் இவ்வளோ பேரை ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப அழகாக அதை கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறீங்க. இது ஒரு சாதாரண எஃபர்ட்டே கிடையாது, இது ரொம்ப பெரிய எஃபர்ட்டு. And congrats to Sridevi and Vishnu sir. Thanks a lot. Thank you. Congratulations. Thank you. Thank you so much. Thank you sir. Thank you.